ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரை அனுதினமும் நம்மளுக்கு நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்த்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார் அல்லவா? நம்முடைய தேவையை பார்க்கிலும் நம்முடைய தெய்வம் பெரியவர். நம்முடைய காரியங்களை எல்லாம் நன்றாய் அவதானித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்து என்னையும் உங்களையும் கனம் பண்ண என் ஆண்டவர் வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். 121வது சங்கீதம் 7வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே எங்களுடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு, எங்களுடைய ஆவியை அழிப்பதற்கு, எங்களுடைய சரீரங்களை கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமாய் அனுதினமும் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் நடுவிலே நாம் எப்படி ஜெயிப்பது, நாம் எப்படி வெற்றி பெற்றுக் கொள்ளலாம்? இவைகளை எல்லாம் ஜெயிக்கத்தக்க ஒருவரை நாம் சார்ந்து கொள்கிற பொழுது இலகுவாக வெற்றியை நாங்கள் தன்னகத்து கொள்ளலாம். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்க்கையில் எது உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேதனையை, ஒரு தீங்காய் தோன்றி இருக்கிறது, தேவன் அந்த தீங்கில் இருந்து அவர் விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் சார்ந்து கொள்கிற பொழுது தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, ஆசா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தின்படியாக. அந்த ஆசா என்கிற ராஜா அங்கே மிகவும் ஒரு நல்ல ஆட்சி செய்து கடவுளை சார்ந்து கொண்டு கடவுளை நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு விரோதமாக பல படைகள் ஒன்று சேர்ந்து எதிராய் வந்தார்கள். எதிராய் வருகிற பொழுது அந்த ஆசை என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீங்கள் உதவிகள் செய்கிறது லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். பாருங்க அன்பான தேவப்பிள்ளையே, நம்முடைய பலத்திலேயோ நம்முடைய பலவீனத்திலோ தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. எப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் நாம் அவரை சார்ந்து கொள்கிற பொழுது தெய்வன் நம்மளுக்காக அங்கே உதவி செய்வதற்கு தானாய் கடந்து வந்து அற்புதங்களை செய்து கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசாவுக்கு விரோதமாய் வந்த எதிரி படைகளை அங்கே பெரிய திரள் கூட்டமாய் ஒரு பலத்த படையாய் வந்த பொழுதும் தேவன் அந்த ஆசா ராஜாவுடைய சார்பில் நின்று யுத்தம் பண்ணினார். பாருங்களேன், அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியமாய் இருக்கிறது. பலன் உள்ளவர்களாய் இருக்கலாம், பலன் இல்லாதவர்களாய் இருக்கலாம். தேவன் நம்மளுக்கு உதவி செய்யணும் என்றால் நாங்கள் தேவன் பக்கம் போக வேண்டும். நாங்கள் தேவனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன், நான் உங்களையே நேசிக்கிறேன், நான் உங்களோட பக்கமாக நிற்கிறேனப்பா. இந்த உலகம் மாமிசம் தீமைகள் என்னை தொடாதபடி உங்களோட இரத்தத்தினால் என்னை மூடுங்க என்று சொல்லி அந்த தெய்வத்துடைய ஆளுகைக்கு நேராக நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு எந்த தீங்கை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? இந்த பொல்லாங்கு எனக்கு நேரிடும், இந்த ஆபத்து எனக்கு வந்துடும், இந்த அழிவு எனக்கு சம்பவித்திடும் என்று சொல்லி நீங்கள் எதை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களோ அதை குறித்து ஒரு பயமும் வேண்டாம். பிரியமான பிள்ளையே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என்னுடைய ஆத்துமாவை அழிவை காணாதபடி, என்னோட ஆத்துமா அழிந்து போகாதபடி என்னை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே எந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆசா ராஜா அந்த எதிர்ப்பின் நடுவிலே, அந்த பயங்கரமான சூழ்நிலை நடுவிலே தன் தேவனை அவன் சார்ந்து கொண்டபடினான், தன் தேவனை அவர் தேடினபடினான், தேவனுக்கு பிரியமாய் தன் வாழ்க்கையை அந்த நிமிஷத்தில் பக்குவப்படுத்த நிமித்தமாய் தேவன் ஒரு வெற்றியை காண செய்தார். இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், படைத்த தெய்வத்தை சார்ந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை சாதகமாக்குறவர், சூழ்நிலைகளில் அதிகாரம் உடையவர், சூழ்நிலைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கடவுள் தாமே உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய ஒரு வல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக்கப்படும், தீமைகள் விலகியோடும், வியாதி என்கிற
என்கிற தீமை, சாபம் என்கிற தீமை, இன்னுமாக பலவிதமான தீமைகள் உங்களை நெருக்கி பயப்படுத்தினாலும் அவைகளில் இருந்து காப்பாற்றி உங்களை வாழ வைக்க அற்புத தேவன் தன் ஜீவனை கல்வரி சிலுவையில் கொடுத்த கடவுள் இந்த நல்ல நாளிலே உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வதற்கு கடந்து வருகிறார். கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர், கல்வரி சிலுவையில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அத்தனை காரியங்கள் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர், அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் ஜீவனை பெற உங்களுக்கு உதவி செய்த அதே தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க நீங்க ஆயத்தமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, தீமைகள் தீங்குகள் திகில்களுக்கு பிள்ளைகளை தூரப்படுத்துவீங்களாக. தெய்வம் கூட இருந்து கனம் பண்ணி காத்து வழிநடத்தும்படி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.